அன்பார்ந்த ஆஷிட்டுடைய நேயர்களே, இல்லை ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய அரணாக இன்னைக்கு ஒரு குரலாக இன்னைக்கு கத்தார் மாறி இருக்குன்னு சொல்லலாம். கத்தார்கிட்ட 2 விஷயங்கள் அமெரிக்கா வலியுறுத்திட்டு இருந்துச்சு. முதல் விஷயம், கத்தார் நீங்கள் ஈரானை தீவிரவாத நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற விஷயம். இதற்கு கத்தாருடைய தலைவர் அல்தானி இன்னைக்கு தெளிவாக பதிவு செஞ்சுட்டாரு. கத்தாரை பொறுத்தவரை வெளிப்படையாக ஈரானை நாங்கள் ஆதரிக்கின்றோம். ஈரான் செய்தது 100க்கு 100 சரி, லீகலாக பண்ணியிருக்கு. கத்தார் முழுக்க ஈரானுக்கு ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஈரானுடைய தலைவர் அல்தானி அவர்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஈரான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை பெற்ற ஒரு நாடாக மாறி இருக்கு. கத்தாருடைய தலைவர் அல்தானி எந்த அளவு சொல்லியிருக்காருன்னா, நிச்சயமாக நாங்கள் இராணுவ தளவாடங்களை கூட என்ன பண்ணுவோம், லீகலாகவே வெளிப்படையாகவே ஈரானுக்கு கொடுப்போங்க என்ற அளவு இன்னைக்கு கத்தாருடைய தலைவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ கத்தார் முழுக்க இன்னைக்கு ஈரானுக்கு ஆதரவாக இருக்குது. மற்றொரு வேண்டுகோள் இந்த அமெரிக்கா என்ன வச்சுச்சுன்னு கேட்டிங்கன்னா, கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸுடைய தலைமையகத்தை நீங்கள் நீக்குங்க, ஹமாஸ் உங்கள் நாட்டிலேருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கையை வச்சிருக்கு. இதற்கு கத்தாருடைய எம்பசி தூதரகம் கடுமையான முறையில் எச்சரிக்கை செஞ்சுருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை எங்கள்கிட்ட அழுத்தம் கொடுக்காதீங்கள், இதற்கான பதிலடி மிகப்பெரிய அளவில் இருக்கும். நாங்கள் மத்தியஸ்தர்களாக இருந்து இந்த பலஸ்தீன் காசா போரை ஒரு அமைதிக்கான நிலையில் எடுத்து செல்லணும்னு சொல்லக்கூடிய முயற்சிகளை தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் மொசாது, சின்பட் போன்ற தலைவர்களை நீங்கள் கூட்டு அழைத்து பேசக்கூடிய சமயத்தில் அந்த கூட்டத்தில் கலந்து கூடி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இது போன்ற நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க மாட்டோம். கத்தார் என்னைக்கும் ஈரானுக்கும் ஹமாஸுக்கும் ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான கருத்தை இன்னைக்கு அல்தானி அவர்கள் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. மேலும் ஒரு செய்தி என்னன்னா, இந்த ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த ஒரு இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல், அவர் பேர் பார்த்தீங்கன்னா இயால்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இஸ்ரேலுடைய செல்வந்தர். இவருக்கு சொந்தமான ஒரு கப்பல் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஹர்மூஸ் நீரிணை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்மூஸ் நீரிணை ஈரானை ஒட்டி இருக்குது. ஸோ இந்த ஹர்மூஸ் நீரிணையை ஒட்டி வந்து கொண்டிருந்த அந்த கப்பலை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஐஆர்ஜிசி ராணுவம் தங்களுக்கு கீழே டேக் ஓவர் பண்ணி கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க அவங்களுடைய துறைமுகத்தில். ஸோ நிறுத்தின பின்னாடி இந்த கப்பலில் இருக்கக்கூடிய 17 இந்திய மாலுமிகள் உட்பட இன்னும் சில மாலுமிகள், மொத்தம் 25 மாலுமிகள், இவங்க எல்லாமே உள்ளே சிக்கிடுறாங்க. சிக்கின பின்னாடியே இந்த செய்தி உடனடியாக இந்தியாவுக்கு தெரியுது. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது சம்பந்தமாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமீர் அப்துல்லாவுக்கு கூப்பிட்டு பேசுகிறாரு. ஸோ கூப்பிட்டு பேசும்போது அமீர் அப்துல்லா இதில் எந்த விஷயத்தையும் மாற்றுக்கிறது தெரிவிக்கல. உங்களுடைய மாலுமிகளை விட மாட்டோம் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. 17 மாலுமிகள் இந்திய மாலுமிகளா, நாங்கள் விசாரிக்கிறோம், அது சம்மந்தமான நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனடியாக நமக்கு மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம், உங்கள் மாலுமிகளை உடனடியாக நீங்கள் மீட்டுக்கொள்ளலாம்ங்கிற ஒரு அமைதிக்கான நிலைப்பாட்டை இன்றைக்கி அமீர் அப்துல்லா எடுத்திருக்கிறார். இதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கெட்ஸுக்கும் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. அவரும் கிட்டத்தட்ட உங்களுடைய பொருட்கள் கிடைச்சிரும், நாங்களும் ஈரான் தரப்பில் பேசுகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பெங்களூரில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போரை நாங்கள் விரும்பலை, இந்த ஈரான் விஸ் இஸ்ரேல் போரை டோட்டலாக நாங்கள் விரும்பலை, அமைதியை நாங்கள் நாடுறோம், பேச்சுவார்த்தையில் தான் இது சரி பண்ண முடியும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு போர் என்பது இந்தியாவுக்கும் பாதிக்குது. ஏன்னா 1 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் மத்திய கிழக்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். எண்ணெய் போன்ற விஷயங்களை நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இதன் மூலம் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு ஏற்படும். அதனால் நிச்சயமாக ஈரான் விஸ் இஸ்ரேல் போர் என்பது தேவையற்றது என்ற ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கி ஜெய்சங்கர் எடுத்திருக்காரு. இதே வேளையில் பாகிஸ்தானும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா, நிச்சயமாக நாங்கள் ஈரான் கூட சப்போர்ட் பண்ணுறோம், ஈரான் செய்தது சரிதான் என்ற ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஈரான் தரப்பில் மிகப்பெரிய ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஈரான் ஒரு டாமினேட்டாக இருந்து இன்னைக்கு இஸ்ரேலை துண்டாடக்கூடிய ஒரு விஷயத்தில் கூடுதலாக செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அடுத்து ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸுடைய இன்றைய காலையிலிருந்து நடத்தப்பட்ட 2 தாக்குதல்கள். முதல் தாக்குதல் ஹிஸ்புல்லா நேற்றைய தேதியிலிருந்து இஸ்ரேலுடைய கோலன் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிகேட் இஸ்ரேலுடைய அந்த எல்லையிலிருந்து லெபனானுடைய எல்லைக்குள்ள நுழையக்கூடிய சமயத்தில் ஹிஸ்புல்லாவை சார்ந்த வீரர்கள் எல்லாமே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேலை சார்ந்த பல துருப்புக்கள் காயமுற்று சில நபர்கள் இறந்தே விட்டாங்க. அப்போ தலைதெறித்து ஓடக்கூடிய சிச்சுவேஷன் தான். ஒவ்வொரு நிலையிலையும் ஹிஸ்புல்லா ஒரு குறிவைத்து அடிச்சுட்டு இருக்காங்க. மேலும் கூடுதலாக ஹிஸ்புல்லா இன்றைய தேதியில் அயன்டோம் உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை 2 தொழிற்சாலைகள் 2 தளங்களை நோக்கி மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் அயன்டோமுடைய தொழிற்சாலைகள் பல இடங்கள் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தியும் வருது. மறுபக்கம் ஹமாஸ் படை D9 புல்டோசரை யாசின் 105 பயன்படுத்தி முற்றும் முழுதுமாக அழிச்சு காலி பண்ணியிருக்காங்க. ஏபிசி என்று சொல்லக்கூடிய துருப்புகளை ஏற்றுச் செல்லக்கூடிய ராணுவ துருப்புகளை ஏற்றுச் செல்லக்கூடிய அந்த வாகனத்தையும் அடித்து துவம்சமாக்கியிருக்காங்க. இது எல்லாமே மத்திய காசா பகுதி, கான் யூனிஸ் பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இத்தகைய சிச்சுவேஷன் ஹமாஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குது, ஹிஸ்புல்லா இந்த பக்கம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குது. காசாவை பொறுத்தவரை இந்த கடந்த ரமலானில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அட்டாக் இல்லையாட்டியும்
பட்டினியால் இறந்த மக்கள் என்பது விகிதம் என்பது அதிகமாக இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பால் கிடைக்காம சில குழந்தைகள்லாம் அப்படியே பசியிலே கதறி இறந்துருக்கிறாங்க. அப்போ வான்வழி தாக்குதலாகட்டும் தரைவழி தாக்குதலாகட்டும் ரமலான் காலத்தில் பெரிய அளவில் நடத்தலைன்னா கூட பசியால் அந்த மக்களை வாட வைத்து நோன்பு வைத்த நிலையிலேயே சகிதான மக்கள் அதிகமான காசா மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இன்றைய தேதியில் ரமலான் முடிஞ்சிருச்சு. மீண்டும் சில அட்டாக்குகளை இஸ்ரேலுடைய IDF என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அந்த அமைப்பு ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. இருந்த போதும் இன்னைக்கு அந்த பகுதி மட்டப்படுத்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தவரை இந்த இராணுவ படை என்பது கிட்டத்தட்ட பல லட்சங்கள் நம்ம சொல்லிட்டு போனால் கூட ப்ராப்பராக பயிற்சி எடுத்த ராணுவ வீரர்கள் என்பது குறைவு தான். ஸோ ரிசர்வ் படையில் 1 லட்சம் ராணுவ வீரர்கள் கொண்டு வந்தாலும் எங்களுக்கு பற்றாக்குறை. மேலும் பல்வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கூலிப்படையை சார்ந்த ராணுவ வீரர்களை இவங்க பயன்படுத்தினாலும் பற்றாக்குறை தான். காரணம் ஏன், இன்னைக்கு ஒரு முனையில் போர் கிடையாது. வெறும் ஹமாஸோடு இவங்க போர் செய்யலை, பக்கத்தில் ஹிஸ்புல்லாவோடய போர் செஞ்சுட்டு இருக்காங்க, ஈரானோடய போர் செஞ்சுட்டு இருக்காங்க, ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளோடய போர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கும் அமெரிக்க பேஸ் நிலையங்கள் இல்லீகலாக அங்கே போட்டு இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எண்ணெயை திருடிட்டு இருக்கானுங்கிற தொடர்ந்து ஈராக் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஃபைட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் அங்கிருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இஸ்ரேல் காணப்படுது அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பம் ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த வேலையில் அப்படிலாம் கிடையாது. இஸ்ரேல் என்ற நாடு தனிமையில் இருந்துச்சுன்னா இந்த ஹமாஸ் மற்றும் இந்த IDF-க்கு மத்தியில் நடந்த அந்த போரில் ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்காம இந்த இஸ்ரேல் தோல்வி அடைஞ்சு பின்னடைஞ்சு ஓடி போயிருக்கும். அப்படிலாம் இல்லாமல் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு முழுக்க இது அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் உதவி செய்யறனால தான் இன்னைக்கு இந்த பொருளை தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ நிச்சயமாக சத்தியம் ஓங்கி கொண்டே செல்கிறது, அசத்தியம் விழுந்து கொண்டே செல்கிறது. அசத்தியம் நிச்சயமாக வீழ்ந்து தலை குப்புற அடிச்சு ஓடி தெரிச்சு இந்த நிலப்பகுதியை விட்டு வெளியேறும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அதற்கான போராட்டமாகத்தான் இன்னைக்கு மத்திய கிழக்கில் இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு நீட்சியாக போயிட்டு இருக்கு. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.